ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்பார்டன் ரைடர்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு ஆண்டர்சன் டெண்டுல்கர் ட்ராஃபியோட 4th டெஸ்ட் டே 2 முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு அவங்களோட வியூஸை ஷேர் பண்றதுக்காக எங்க பாலா அப்போ நம்ம ஃபாலோவர் கோகுல்நாத் இருக்கு. வெல்கம் ஜென்டில்மேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே ஒன்லி ஒன் திங். ரிசர்வ் பண்ணிட்டு நல்லா இருப்பியா, நீ கவலையப்படாத, நீ எல்லாமே நல்லா வரும். ஏன்னா நானும் இன்ஜுரியிலேருந்து ஒரு பெரிய இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா கடைசியாக விளையாண்டா நான் பார்த்துருக்கேன். கிரேன் ஸ்மித்தா இருக்கட்டும், நிறைய பேர் விளையாண்டுருக்காங்க. கிரேன் ஸ்மித், நாதன் லைனு எல்லாருமே. பட் இன்னைக்கு ரிஷப் பண்ட் பண்ண செயல் சத்தியமா சொன்னா இட்ஸ் வெரி வெரி பிக் திங். ஆட்ஸ் ஆஃப் ஃபார் ஹிம். வி விஷ் யூ அ வெரி பெஸ்ட் ஆஃப் லக். நல்லா ரெக்கவர் ஆகி வந்துருங்க. சீக்கிரம் ஸ்பீடி ரிகவரி. வி விஷ் யூ ஸ்பீடி ரிகவரி. ஸோ வித் பாலா, ஸோ 224 for 2 பாலா பேஸ் பாலா இல்லை நார்மல் பாலாங்கிறது தெரியல. பேஸ் பால் மாதிரி தெரிஞ்சிச்சு. ஏன்னா நான் ஏதோ ஓடிஐ மேட்ச் பார்க்குறேன் போல இருக்கு. 20 ஓவருக்குன்னு ஃபர்ஸ்ட் 22 ஓவர் போதே அட்லீஸ்ட் 120 கிட்ட ஸ்கோர் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கமாண்டிங் பொசிஷன் அப்படின்னு சொல்லிலாம் சந்தோஷப்படாதீங்க. இப்படிதான் நாங்களும் நேற்றுக்கு இருந்தோம். ஸோ நீங்கள் அவ்வளோலாம் சந்தோஷம்லாம் பட வேணாம். இருந்தால் ஆளுங்களை பைஸ் பண்ணி ஒரு 2-3 வேர்ட்ஸ் சொல்லுங்க, வழக்கம் போல சொல்லுங்க. நான் ஒன்னே ஒன்று தான், எப்பயும் சொல்றது ஒன்னே தான். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, அந்த 3-1 4-1 தான் ஆகுமே தவிர ஒன்றை தாண்டி நீங்க போக மாட்டீங்க. ஸோ நீங்க என்ன பண்ணாலும் அதை தாண்டி போகிறது கிடையாது. நான் நான் என்னோட ப்ரெடிக்ஷன் லாஸ்ட் டைம் நான் சொன்னது தான். ஸோ நான் சொல்லியிருந்தேன் ஜாக் ராலி 3 மேட்சாக ஆடல, இந்த மேட்ச் அவரோட பேட்டிங் இருக்குங்கிறது நான் ஸ்பெசிஃபிக்காகவே சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் நீங்கள் பார்த்தது. ஒன்லி ஒன் திங் இஸ் கிறிஸ் வோக்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ கிறிஸ் வோக்ஸ் பதிலாக பென் ஸ்டோக்ஸ் லீட் பண்ணிட்டார் விக்கெட் டேக்கிங்கில். ஸோ பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் பார்த்துட்டீங்க, இதுதான் கண்டினியூ ஆகும். ஸோ அகெயின் இப்போ 240 ஆர் வாட் எவர் நம்பர். ஸோ நாளைக்கும் இப்படி தான் கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ தெர் இஸ் ஸ்டில் அகெயின் another 100 in first session is what we are expecting. என்ன டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்தியா பேட்டிங் அண்ட் இங்கிலாந்து பேட்டிங்னா, அவங்க they are picking the balls, they are not hitting like ரிஷப் பண்ட். ரிஷப் பண்ட் எப்படி ஆடினாரு, ரிவர்ஸ்வீப் ஆடினாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த இன்ஜுரி எப்படி ஆச்சுங்கிறது தெரியும். ஸோ ரிஷப் பண்ட்டுக்கும் இங்கிலாந்து டீமுக்கும் உள்ள ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா, they are picking the balls. they are என்ன சொல்றது, நல்ல பால் they are டிஃபென்ஸ் ஆடுறாங்க. ஸோ அதுதான் டிஃபரன்ஸ், ஒன்றுமே இல்லை. இதை இப்படி சொல்லலாமா? சாரிப்பா பண்ணிட்டு இப்படி ஏதோ சொல்றாரு, நீ எதுவும் கோச்சிக்காத. இந்த வீடியோ ஏதாவது பார்த்தீங்கன்னா கோச்சிக்காத. உனக்கு தமிழ் தெரியாது, அதனால இவர் ஏதோ அளந்து விடுறாரு. தமிழ் தெரியாது, நல்லதான் விளாண்ட இன்னைக்கு, நீ நல்லாதான் விளாண்ட. ஸோ சினி நம்ம 220 250 240 230 ஸ்டார்ட் பண்ணோம் இன்னைக்கு. அதே மாதிரி அவங்களும் இப்போ முடிச்சிருக்காங்க. பட் என்னன்னா அவங்க 45 ஓவர்ஸ் விளாண்டாங்க, நம்ம கொஞ்சம் நிறைய ஓவர்ஸ் விளாண்டோம். ஸோ என்ன நினைக்கிறீங்க இப்போ ஈவன்லி பாய்ஸ் சொல்லலாமா டெஸ்ட் மேட்ச்? இல்லை இங்கிலாந்து, ஏன்னா என்னைய பொறுத்த இங்கிலாந்து ஸ்லைட் அப்பர் ஹேண்ட் மாதிரி இருக்கு. இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? டெஃபினெட்லி நாம இது பாய்ஸ் தான் இருக்குன்னு சொல்லவே முடியாது. இங்கிலாந்து கண்டிப்பாக அப்பர் ஹேண்டில் தான் இருக்காங்க. அகேன் பாலா சொன்ன மாதிரி அட் எண்ட் ஆஃப் த டே they will again go from the first session. லாஸ்ட் செஷனில் மட்டுமே 150 அடிச்சிருக்காங்க, 148 ஐ திங்க், க்ளோஸ் டு 150. ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே இந்தியா மேலே தப்புன்னு சொல்ல முடியாது, இங்கிலாந்து நல்லா பேட்டிங் ஆடலாம்னு சொல்ல முடியாது. பேசிக்காக ஓவர் கேஸ் கண்டிஷன்லேருந்து டக்குன்னு மாறிடுச்சு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா டீக்கு முன்னாடி இங்கிலாந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, பேட்டிங் ஸ்டார்ட் பண்ண உடனே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போவே மூவ்மெண்ட் ரொம்ப கம்மியாயிடுச்சு. நேற்று ஈவினிங்லாம் 70 ஓவர்ஸ், ஆஃப்டர் 70 ஓவர்ஸ் பால் அவ்வளோ பழசாக இருக்கும் போதே பால் ஸ்விங் ஆச்சு. ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி நியூ பால்லேயே கூட ரொம்பலாம் ஸ்விங்கே இல்லை. ஸோ அது கண்டிப்பாக அது ஒரு ரீசனாக இருக்கும். நாளைக்கு ஃபர்ஸ்ட் செஷன் ரொம்ப குரூஷியல். ஸோ இன்னைக்கு இங்கிலாந்து தான் அப்பர் இருக்காங்க, பட் நாளைக்கு ஃபர்ஸ்ட் செஷன் இந்தியாவுக்கு ரொம்ப குரூஷியல். ஸோ இங்கிலாந்து எப்படி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செஷன் டைட் பண்ணாங்களோ அதே மாதிரி டைட் பண்ணால் மேபி கேம் திருப்பி பேலன்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதர்வைஸ் இங்கிலாந்து ஆர் வின்னிங் திஸ் கேம். ஸோ கோகுல், இப்போ நீங்க ஸ்டில் இந்தியாவுக்கு வாய்ப்பு இருக்கா? பிகாஸ் நீங்க இங்கிலாந்து பேட்டிங் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு ஃபுல்லாவே. ஸோ இந்தியா எப்படி வாய்ப்பு இருக்குங்கிறீங்களா, எப்படி நினைக்கிறீங்க? இல்ல, லைக் ஸ்டில் த கேம் 50-50 சான்சஸ் தான். ஸோ ஸ்ரீனி சொன்ன மாதிரி நாளைக்கு ஃபர்ஸ்ட் செஷன் ரொம்ப குரூஷியலா இருக்கும். ஸோ பும்ராவும் சிராஜ் ஓப்பன் பண்ணி அகெயின் லைக் அதில் ஒரு குயிக் 2 விக்கெட்ஸ் எடுத்தாங்கன்னா மேட்ச் வில் பி லைக் பேக் டு ஒன். பட் ஆனால் இந்த ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் பார்க்கும்போது லைக் கருணாயை, பிகாஸ் லைக் கருணா சான்சஸ் கொடுத்துட்டாங்க, கண்டினியூஸா 3 மேட்ச் கொடுத்துட்டாங்க. சாய் சுரேஷ்னை ட்ராப் பண்ணதும் லைக் 1 மேட்ச்ல லைக் அன்எக்ஸ்பெக்டட் தான். பட் ஆனால் லைக் ப்ரூவ் பண்ணிட்டேன் சாய் சுரேஷ். பட் ஆனால் எனக்கு அந்த கம்போஸ் கூட ஓகே ஃபைன், பட் பிகாஸ் லைக் பிரதீஷ் கிருஷ்ணா போகும்போது நம்ம அகைன் அவர் ரன்ஸ்க்கு போறாரு, விக்கெட்ஸ் எடுக்க போகும்போது ஸோ அவங்க இந்த மூவ் யோசிச்சிருக்காங்க. ஆனா நான் என்ன யோசிக்கிறேன்னா, தாக்கூருக்கு பதில் ஸ்டில் லைக் அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேனுக்கு போயிருக்கலாம் நான் யோசிக்கிறேன். ஏன்னா அகைன் லைக் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5 ஓவர்ஸ் தான் கொடுத்தாங்க தாகூருக்கு. ஸோ நீங்க இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன பண்ணாருன்னா, சுப்மன் கில் அரௌண்ட் ஒரு 35 ஓவர்ஸ் வரைக்கும் தாகூர் எடுத்துன்னு வரல. ஸோ ஸ்டில் லைக் ஒரு 5 to 10 ஓவர்ஸ் எனக்கு போடுறதுக்கு அப்ப நான் ஒரு லைக் எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேனே போயிடலாமே. அப்ப அந்த ஒரு 5 to 10 ஓவர்ஸை நான்
இப்போ ஜடேஜாவோ இல்ல லைக் வாஷிங்டன் சுந்தர் வச்சு ஒரு 3 to 4 ஹவர்ஸ் மேக்கப் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் பேட்டிங்ல இருக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இவங்க அகைன் தாகூர் கிட்ட ஏன் போனாங்கன்னு தான் தெரியல. ஏன்னா லைக் கில் பவுலிங்ல பார்க்கும்போது உங்க ஆளுங்க ஆல்ரெடி வந்து 21 ஓவர் கிட்ட வந்து அடி வாங்கிட்டாங்க உங்க பேசர்ஸ் எல்லாருமே. 22வது ஓவர் தான் ஜடேஜா வந்து போட்டாரு இன்னைக்கு. சரிங்களா? அவர் வந்தோன்னே ஒரு 3 to 4 ஹவர்ஸ் பிரேக் த்ரூ எடுத்தாரு. 3 to 4 ஹவர்ஸ் மேபி அரௌண்ட் ஸ்பின்னருக்கு இருந்த மாதிரி. ஆனா அந்த எண்ட்ல வாஷிங்டன் சுந்தர் இன்னைக்கு ஃபுல்லா ஓவர் போடவே இல்லை. இன்னைக்கு வாஷிங்டன் சுந்தர் அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. மேபி உங்களுக்கு ஒரு பேஸ் ஆல்ரெடி உங்களுக்கு பேஸ் அடி வாங்கிட்டு இருக்கு. அதர்ஸ் இருக்காங்க. வாஷிங்டன் சுந்தர்லாம் ஸ்டோக்ஸ் அன்னைக்கு அந்த இதுல அவர் எடுத்தது தாங்க அந்த வின்னு கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது. ஸோ நீங்க அவர் வந்து யூஸ் பண்ணவே மாட்டீங்க. ஏன் ரீஸ் என்ன நினைக்கிறாரு? அந்த கில்லோட தாட்ல என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி அகைன் இட்ஸ் வெரி ஏர்லி. கேப்டன்சிலையும் இட்ஸ் வெரி ஏர்லி. ஸோ மேபி பட் எனக்கும் புரியவே இல்லை. ஏன்னா ரன்ஸ் லீக் ஆயிட்டு இருக்கு. அவங்க ஒன்றும் ரொம்ப ஸ்லோவா ஆர் எக்கனாமிக்கலா யாருமே போடவும் இல்லை. ஸோ நீங்க சொன்ன மாதிரி ட்ரை பண்ணிருக்கலாம். ரெண்டு ஸ்பின்னர்ஸையும் அந்த ட்ராட் ஒரு 5 ஓவர் போட்டிருந்தாங்கன்னா 5-6 ஓவர்ஸ் போட்டிருந்தாங்கன்னா தென் தே ஹேவ் நோன். ஏன்னா அவங்களை அடிக்க போனா சான்சஸ் நிறைய கிரியேட் ஆகும். அவங்க வந்து பேசிக்கா பாலா சொன்ன மாதிரி பால்ஸை பிக் பண்ணி ஆடிட்டு இருந்தாங்க. ஃபுல் லென்த் பால் வந்தா மட்டும் தான் அடிப்பேன், மற்ற பால்லாம் வெல் லெஃப்ட் அவ்வளவுதான். ஸோ பேசிக்கா பென் டக்கெட் எல்லா பாலையும் ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் நிஜமாலே T20யோ இல்ல ஒன் டே தான் ஆடிட்டு இருந்தாரு. எல்லா பாலும் ரொட்டேட் பண்ணிட்டு தான் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தாரு. ஜாக் ராலி நீங்க பாத்தீங்கன்னா ஐ திங்க் 15 balls 0 runs. கிட்டத்தட்ட அங்கேருந்து ரன்ன பாலுக்கு ரன்ன பாலுக்கு அடிச்சிட்டாரு. தே பிக்ட் சிராஜ் அண்ட் தாக்கூர் வந்தானே தே ஸ்டார்டட் ஹிட்டிங் them straight away. ஸோ யா தே ஷுட் ஹவ் ட்ரைட் வாஷிங்டன் சுந்தருக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். நீங்க வந்து பால் இருக்குங்கிறதுனால இங்கிலாந்துல நம்ம போடணும் அப்படிங்கறதுனால ஃபாஸ்ட் பாலர் ஸ்டாம் போடணும்னு அவசியமே இல்லை. எண்ட் ஆஃப் த டே யா அது ஒரு பாயிண்ட். இப்போ அதுதான் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். ஸோ கோகுல் இப்போ பாத்தீங்கன்னா நார்மலாவே வந்து பேசர் காம்பினேஷன்ஸ்ல போறதெல்லாம் ஃபைட். பட் நீங்க மேட்ச் வின்னர்ஸ் வச்சிருக்கீங்க. இந்த சீரியஸ்ல மேட்ச் வின்னரா இருந்திருக்காரு வாஷிங்டன் சுந்தர். ஒரு வாட்டி 4 எடுத்திருந்தாரு. இஃப் ஐ மேக் பண்ணி எடுத்திருக்கீங்க. பட் இன்னைக்கு ஒரு ஓவர் கூட போடவே இல்லை. ஜடேஜா 22 ஓவருக்கு அப்புறம் வந்துச்சாங்க. சரி நீங்க கண்டெயின் பண்ணா கூட எனக்கு ஓகே, பிரச்சனை கிடையாது. ஐ நோ இந்தியா சப்கான்டினென்ட்ல நீங்க ஸ்பின்னர்ஸ் கொண்டு போவீங்க, வந்து செனா கண்ட்ரீஸ்ல வந்து பேசர் கொண்டு போவீங்க. ஆல் ஆர் ஓகே அண்ட் வி கேன் அக்ரி வித் இட். அதுல இருந்து எந்த ப்ராப்ளம். பட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்க பவுலர்ஸ் ஆல்ரெடி அடி வாங்கிட்டு இருக்காங்க. 22 ஓவர்ஸ் ஜடேஜாட்ட கொடுக்கல, அப்புறம் வந்து ஐ மீன் வாஷிங்டன் சுந்தர் கொடுக்கல. எதனால? ஏன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அங்க இருந்தாரு. லெஃப்ட் ஹேண்டருக்கு வந்து ஆஃப் ஸ்பின்னர்ஸ் எப்பயுமே வந்து தே வுட் லவ் டு பவுல். நான் ஒரு இதுவா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல ஆக்சுவலா வந்து எப்படின்னா லைக் சுப்மன் கில் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் த்ரூஅவுட் நம்ம ஃபாலோ பண்ணது பாத்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் அவர் வந்து பேஸ் அட்டாக் கேப்டனா தான் இருக்காரு. ஸ்பின்னர்ஸ் ரொம்ப மேக்ஸிமம் ட்ரஸ்டும் பண்ற மாதிரி தெரியல. அப்படி இல்லைன்னா லைக் இப்போ விக்கெட்ஸ் விழலாம் கூட அவர் என்னன்னா லைக் மேக்ஸிமம் வந்து பேசஸ் பக்கம் தான் போகிறாரு. ஈவன் தோ லைக் பிச் எப்படி இருக்குன்னு அவர் மேக்ஸிமம் பேஸ் அட்டாக் கேப்டனா இருப்பார். சில பும்ரா கிட்ட நம்மளுக்கு வந்து கண்டெயின் ஆகுது, சிராஜ் கிட்ட ரன்ஸ் லீக் ஆகுதுன்னு போகும்போது ஒரு ஓவர் மேபி லைக் அப்படி இல்லைன்னா லைக் டீக் வந்த உடனே வாட்சி கொஞ்சம் அவங்க ட்ரை பண்ணிருக்கலாம். மேபி ஸ்பின்னர்ஸ் ஆட போகுது. ஏன்னா அந்த டைம்ல கார்லியும் லைக் வெங்கட் வந்து நல்லா அடிச்சிருந்தாங்க. ஸோ தட் அவங்க மேபி ஒரு 2-6 போயிருந்தாலுமே சான்சஸ் இருந்திருக்கும் நம்மளுக்கு. கமிங் பேக் டு யூ பாலா, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஸ்டோக்ஸ் வந்து நாங்க பவுலர்னு சொல்லணுமா ஆல்ரவுண்டர்னு சொல்லணுமா? இல்லை நாங்க ஏன் அப்படி சொல்றேன்னா போன மேட்ச்லயே அவர் தான் 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. இந்த மேட்ச்ல ஒரு 5 4 விக்கெட்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல மட்டும் நான் சொல்ல வரேன். செகண்ட் இன்னிங்ஸ்ல மட்டும் 4 இதுல ஒரு 5 மற்ற பவுலர்ஸ்க்குலாம் போட தெரியலையா இல்லை எப்படி வச்சுக்கணும்? நாங்க அதுதான் இல்லை, இது ப்ராப்ளம் இல்லை. இட்ஸ் அ டீம் எஃபர்ட். ஸோ விக்கெட் காலம் மட்டும் வச்சு பார்க்க முடியாது. ஸோ கிறிஸ் வோக்ஸு, ஜோஃப்ரா ஆர்ச்சர் அதர் சைடில் பண்ணுற பீட்டன்ஸில் தான் இந்த சைடு வந்து விக்கெட்ஸ் இருக்குது. ஸோ எப்பயுமே பவுலிங் இஸ் ஆல்சோ பார்ட்னர்ஷிப் தான். ஸோ இது இட்ஸ் ஆல் பிகமிங் அன் இண்டிவிஜுவல் கேம். ஸோ இட்ஸ் நாட் ஹேப்பனிங் அஸ் அ டீம். ஸோ இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அஸ் அ டீமாக ரெக்வயர் பண்ணுறப்ப நான் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். என்ன கேட்டிங்கன்னா ரிஷப் பண்ட்டை வந்து என்னோட தான் ரிஷப் பண்ட் இஸ் நாட் ரெக்வயர்ட் டு பி இன் டெஸ்ட். ஓகேவா? அவ்வளவுதான். see if he wants to play, this is how he is going to play னா நான் கண்டிப்பா வந்து ரிஷப் பண்ட்டை வந்து நான் இத பண்ணா நீங்க பண்ணா பேஸ்பால் உங்களுக்கு அது பண்ணா நான் ரத்தம் கண்டிப்பா you are not playing baseball. நீங்க இந்தியா இன்னைக்கு அவர் 50 அடிச்சிருக்காங்க. ஒத்த கால்ல 50 அடிச்சோம் பாலா. சொல்றேன் 50 ஆளு வேணாங்கிறீங்க. 50 பத்தாது. நீங்களும் 50 அடிக்கிறீங்க காலங்காலமா. உங்க டீம்ல யாரும் இப்ப செஞ்சுரி அடிக்கல. ஜோ ரூட் வந்து எங்க டீம்ல இங்கிலாந்துல எல்லாருமே அப்படி ஆடுறாங்க. நீங்களும் பாஸ்பால் ஆடுறீங்களா? ஆடுங்க, எல்லாரும் ஆடுங்க. நீங்க வந்து பாஸ்பால்ங்கிறது இட்ஸ் நாட் அபவுட். நாங்க கௌதம் கம்பீரால இருக்கோம். 2020யும் பாஸ்பாலும் சேம் கிடையாது. ஸோ அக்ரெசிவா ஆடணும், பட் ரைட் பால்ஸ் பிக் பண்ணணும், அவ்வளவுதான். நீங்க கண்ணு மூடி சுத்துறது, இப்படி நீங்க ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடி காலில் அடி வாங்கினது, அதெல்லாம் வந்து யாரும் ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் இல்லைங்க. ஸோ
என்னோட ஒப்பீனியன் நீங்க என்ன பேசினாலும் என்னோட ஒப்பீனியன் டெஸ்ட்ல நான் ரிஷப் பண்ட் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஓகேவா? ஸோ நான் அதை தவிர கீப்பிங்கே சரியா பண்ணாம இருந்தாலும் பரவாயில்ல, பட் ஒரு பெட்டர் பேட்ஸ்மேனை தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். ஸோ வந்து இப்போ தேர்ட் டே நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா லைக் அதான் முன்னாடி நான் சொன்ன மாதிரியே இந்த ஃபர்ஸ்ட் 1 hour ஆஃப் த டே அதுல ஒரு 2-3 விக்கெட்ஸ் அவங்க குயிக்கா எடுத்தாங்க அப்படின்னா மேட்ச் இஸ் பேக் ஆன். ஸோ ஏன்னா அதுதான் லைக் ஃபர்ஸ்ட் அந்த 1 hour ரொம்ப க்ரூஷியல். ஏன்னா நம்ம இப்போ பேட்டிங் ஆட bowling போட சொல்ல நியூ பால்ல வந்து பெருசா நம்மளுக்கு எந்த ஒரு ஸ்விங்கும் இல்ல. லைக் முன்னாடி நீ சொன்ன மாதிரி ஃபுல்லா லைக் வெதர் மாறதுனால ஃபுல்லா டவுன் த லெக்ல போயிட்டு நிறைய பால் நியூ பால் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ லைக் அதை 1 hour நம்ம யூஸ் பண்ணா நம்ம குயிக்கா ஒரு 2-3 விக்கெட்ஸ் எடுத்தா பேக் வந்துடலாம். சீனி பாத்தீங்கன்னா பேட்டர் உங்க கேப்டன் கில் அடிக்கவும் மாட்டேங்கிறாரு. இப்போ என்னன்னா கேப்டன் கொஞ்சம் சொதப்பிட்டும் இருக்காரு. என்ன நினைக்கிறீங்க, நாளைக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அவரு? ஒன்னே ஒண்ணுதான் முதல்ல, அதுக்கு முன்னாடி ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும்னு நினைச்சேன். இங்கிலாந்து வந்து பேட்டிங் ஆட ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த கருமத்தியாடா இவ்வளவு நேரமா அடிச்சு ஓட்டிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆடினாங்க. ஸோ அது ஒரு பாயிண்ட். பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணணும். ஐ திங்க் ஹி ஹேஸ் டு லைக் அட்லீஸ்ட் கோச்சஸ் ஆல் சப்போர்ட் ஸ்டாஃப் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அவர் சகுராரு அதே மாதிரியா கண்டினியூ பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சதுன்னா as you rightly said ஸ்பின்னர்ஸை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது உள்ளே இருந்தா வரணும். பிகாஸ் நீங்க அட் எண்ட் ஆஃப் த டே நீங்க மேட்ச் விளையாடும் போது ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு டனல் விஷனுக்குள்ள போயிடுவீங்க. நீங்க ஒரு 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 பிளான் வச்சிருக்கீங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது ஒர்க் ஆகலனாலும் ஒர்க் ஆயிடும் அப்படின்னு மாதிரி நீ எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருப்பீங்க அதே பிளான்ல. ஸோ அப்போதான் கோச்சஸ் அண்ட் சப்போர்ட் ஸ்டாஃப் ஹெல்ப் பண்ணணும். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். மேபி இப்போ இதான் ரைட் டைம். ஸோ கம்பீர் கில் கொஞ்சம் பேசிட்டு நாளைக்கு பெட்டர் பிளானோட வந்தா பெட்டரா இருக்கும். என்ன பண்ணுவீங்களா நாளைக்கு? இன்னும் பண்ண வேணாம், இப்ப இருக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க, அவங்களே பண்ணிடுவாங்க, நம்ம எதுவும் சொல்ல வேணாம். இதே மாதிரி 2025 பாத்தீங்கன்னா ஒரே விஷயம், 2025ல வந்து நிறைய அற்புதங்கள் நடக்குதான். என்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் சாம்பியன்ஸ் ஆகுறாங்க. எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம வந்து வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் அடி வாங்கணும் அங்கெல்லாம் ஜெயிக்கிறோமா. இப்போ அதுபடி பார்த்தா வந்து நாங்கள் மேன்செஸ்டர்ல ஜெயிக்கலாங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஸோ கண்டிப்பா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அதே மாதிரி தான் எட்பாஸ்டன்ல ஜெயிக்கல நாங்கள் ஜெயிச்சிட்டோம். இல்லை நாங்கள் எட்பாஸ்டன்ல ஜெயிக்கலாம்னு நினச்சோம், ஜெயிச்சிட்டோம். இப்போ வந்து நடந்துச்சுன்னா இப்போ நான் அதே மாதிரி நாளைக்கு ஒண்ணுதான் அகைன் சேம் 100 ஃபர்ஸ்ட் செஷன் 100. இட் கேன் ஹேப்பன் வித் 8 விக்கெட்ஸ் ஆர் இட் கேன் ஹேப்பன் வித் நோ லாஸ். ஸோ பட் 100 இஸ் மேண்டேட்டட். கண்டிப்பா 100 வந்துடும். ஸோ நீங்க சொன்னீங்கல்ல நீங்க இன்னும் மான்செஸ்டர்ல வின் பண்ணலன்னு, அதே தான் பவுலிங் எடுத்தவங்க யாருமே இன்னும் வின் பண்ணல. ஸோ அதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி எய்தர் பவுலிங் டீம் இஸ் கோயிங் டு வின் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆர் இந்தியா இஸ் கோயிங் டு வின் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ தட் இஸ் வாட். எனக்கு ஒண்ணுதான், எனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் டு இந்தியா டீம் என்னன்னா, இங்கிலாந்து அடிக்கிறாங்கன்னா தயவு செஞ்சு ஒரு ஸ்பின்னர் 2 போடுங்க. 2 அடிக்காம ஒரு 5 ஓவர் ஸ்டாப் பண்ணுங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா அப்புறம் இப்ப இறங்கி வந்து அடிப்பீங்க, இப்ப இறங்கி வந்து படிச்சமா அடிப்பீங்க, அப்புறம் அதை சொல்லுவீங்க பார்த்து அடிச்சுட்டீங்க, அடிச்சுட்டேன் பாத்தீங்களாம்பீங்க. 11 மணிக்கு வந்து ரிக்வஸ்டா இல்ல பெக் பண்றீங்களான்னு தெரிஞ்சிடும். இந்த மேட்ச் விட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றீங்களான்னு தெரிஞ்சிடும். நாளைக்கு பார்ப்போம். நீங்களும் பாவம் ரொம்ப வருஷமா ஆஷஸ்ல அடி வாங்குறீங்களா. ஸோ அதுவும் இருக்கு. ஸோ என்னங்கிறதும் பார்ப்போம். என்ன வேணா பேசலாம். எங்களுக்கு வந்து வின்னிங் இஸ் நாட் அ மேட்டர். நாங்க எங்களுக்கு டிக்கெட் வசூல். நீங்க தோனியை வச்சு சிஎஸ்கே வச்சு எல்லா மேட்சும் தோத்தாலும் பரவாயில்ல, தோனி உள்ள வச்சு ஆடுறீங்கல்ல, அதேதான் எங்களோட கான்செப்டும். நாங்க தோனி இல்லாம நாங்க டீமா வந்து பெஸ்ட் பால் ஆடுறோம். எப்படி இருக்கு? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இல்லை இவங்க யாரையாவது திட்டணும்னா தாராளமா நீங்க கமெண்ட் பண்ணலாம். தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பா அந்த பாலாஜியை கண்டிப்பா திட்டி கமெண்ட் பண்ணுங்க. அப்படியும் இல்லைன்னா வந்து என்னென்ன நாங்க கொஞ்சம் பெட்டர் பண்ணலாம் இந்த விஷயம். இப்ப கோகுல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எங்க வீடியோ பார்த்துட்டு அவருக்கு லைக் பண்ணி வந்திருக்காரு. ஸோ அதே மாதிரி நீங்களும் வரலாம். ஸோ நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி இருக்குன்னு நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க அடுத்த வீடியோஸ்ல உங்களையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நாளைக்கு டே 3 பாலா ப்ரிவேல் ஆகிறாரா இல்ல எல்லாத்தையும் சீனியன் கோகுல் நான் சேர்த்துக்கிறேன். சீனியும் கோகுல் வந்து பாலாவுக்கு வந்து ஒரு மரணாடி கொடுக்குறாங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். நாளைக்கு எல்லாம் 11 மணிக்கு வந்து. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் டே 3 ரிவ்யூ. குட் நைட். ஸ்டே டியூன் ஃபார் 3-1.